வெல்கம் டு டிவைன் லைட். வேதாகமத்தில் 2வது அதிகாரமான யாத்ராகமத்தின் முழு சுருக்கத்தை பார்க்க போகிறோம். யாத்ராகமம் என்பதன் பொருள் வெளியேறுதல், அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியேறுவது. இது அவர்கள் கடுமையான அடிமை தொழிலிலிருந்து விடுபட்டு தேவனின் வழிகாட்டுதலால் ஒரு புதிய தேசத்திற்கு செல்லும் பயணத்தை விளக்குகிறது. எகிப்தில் அடிமை தொழில். யோசேப்பின் காலத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் வாழ்ந்தனர். ஆனால் புதிய பரவோ அவர்களை அடிமைகளாக மாற்றினார். மக்கள் கடவுளிடம் உதவி கேட்டு அழுதனர். மோசேயின் வருகை. தேவன் மோசேயை மக்களை விடுவிக்க தேர்ந்தெடுத்தார். எரியும் கொடிமரம் வழியாக மோசேவுக்கு தேவன் பேசினார். பரவோவிடம் சென்று என் மக்களை விடுவி என்று கூற சொன்னார். 10 பேரிடர்கள். பரவோ மக்களை விடுவிக்க மறுத்ததால் தேவன் 10 பேரிடர்களை அனுப்பினார். நீர் இரத்தமாக மாறியது, தவளைகள் நாட்டம் கொண்டது, கொசுக்கள், ஈக்கள், கால்நடை நோய், புண்கள், ஆலிக்காற்று, புழுக்கள், இருள், முதல் பிறந்த குழந்தைகள் இறந்தன. செங்கடல் பிளப்பு. மக்கள் வெளியேறிய பிறகு பரவோ மீண்டும் விரட்டினான். கடவுள் மோசேவின் தண்டை பயன்படுத்தி செங்கடலை பிளக்க செய்தார். இஸ்ரவேல் மக்கள் கடல் வழியாக நடந்து சென்றார்கள். ஆனால் பரவோவின் இராணுவம் நீரில் மூழ்கி அழிந்தது. சீனாய் மலை மற்றும் 10 கட்டளைகள். மக்கள் சீனாய் மலையை அடைந்தனர். தேவன் மோசேயை மலையிலேயே அழைத்து 10 கட்டளைகளை கொடுத்தார். என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருடைய யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக. கூடார ஆலயம் மற்றும் தேவனின் உடன்படிக்கை. தேவன் இஸ்ரவேல் மக்களுடன் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். மக்கள் கூடார ஆலயத்தை கட்டினர். இது தேவனுக்கான வழிபாட்டு இடமாக அமைந்தது. இந்த அதிகாரத்தின் முக்கியத்துவம். யாத்ராகமம் நம்பிக்கை, விடுதலை, கடவுளின் வழிகாட்டல் ஆகியவற்றை உணர்த்துகிறது. முடிவில்லாத சோதனைகள் இருந்தாலும் தேவன் தன்னை நேசிக்கும் மக்களை கைவிட மாட்டார். இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்: நம்பிக்கை வைத்தால் தேவன் வழி நடத்துவார். தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவது வாழ்வில் ஆசீர்வாதங்களை தரும். இயேசுவின் மீட்பின் முன்னோடியாக யாத்ராகமம் செயல்படுகிறது. நாம் தேவனின் வார்த்தையில் நிலைத்திருந்தால் அவர் நம்மை வழி நடத்துவார். யாத்ராகமத்தின் பயணத்தை புரிந்து கொண்டதற்கு நன்றி. தேவனுடைய ஆசீர்வாதம் எந்நாளும் உங்களுடன் இருப்பதாக. ஆமேன்.